அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று 10 நாள் ஒரு காலக்கெடு என்பதை விதித்திருக்கிறார். பேச்சுவார்த்தை என்பது மாதக்கணக்கில் கூட ஆகலாம். ஆனால் அதற்கான நகர்வுகளை 10 நாட்களில் முன்னெடுக்கணும் அப்படின்றது செங்கோட்டையனுடைய கருத்தாக இருக்கிறது. நம்மோடு பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார், எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் பல விஷயங்களை பேசியிருக்காரு. 10 நாட்களில் அதற்கான பணிகளை, ஒருங்கிணைக்க பணிகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு ஒரு கெடு விதிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஒரு பழைய சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அதிமுகல பேசுகின்ற ஒரு பேச்சு. ஆனா இப்ப இதுல புதுசு என்ன அப்படின்னா அந்த 10 நாள் கேடு. அதுதான் ஒரு சுவாரஸ்யம். இந்த 10 நாள்ல அதிமுக பற்ற செய்தி அதிகமா பேசப்படும். தாவேகாவோ இல்ல மற்ற கட்சிகளோ இல்ல திமுகவோட அந்த அரசியல் தன்மைகள் அதெல்லாம் இல்லாம ஊடகங்கள்ல விவாதங்கள்ல அதிமுகன்ற அந்த ஒரு செய்தி இருக்கும். இது முதல் பார்வை. 2ஆம் பார்வை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்திருக்கிறாங்க. அதை அவர் எப்படி அணுக போறாரு, அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்றதான் அதுல முக்கியம். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்ல வேணுமோ அதெல்லாமே சொல்லிட்டாங்க. ஒரு சில நேரத்துல தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை ஒரு தனி கட்சியோ இல்ல வெளியில வர போறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ அறிவிப்பாரோன்ற அந்த ஒரு ஐயம் இருந்தது. பட் ஏன்னா அந்த கூட்டத்தை கூட்டினதாகட்டும், வண்டியில போறது, பிரச்சாரத்துக்கு போற மாதிரி போனதாகட்டும், அதெல்லாம் பார்த்துட்டு கட்சியில பார்த்தா இல்ல செங்கோட்டையனோட தன்மை இயல்பு எப்படி இருக்குமோ அதற்கேற்றார் போல் தான் பேசியிருக்கிறாரு அவரு. அதை தாண்டி எதுவும் இல்லை. கோரிக்கை என்பது பழைய கோரிக்கை. அதுல புதுமையான விஷயம் பார்த்தா அந்த 10 நாள் கெடு. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு கொஞ்சம் நெருக்கடி தான். இதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா என்ன முடிவு செய்ய போகிறார், அதாவது அவரா ஒரு முடிவு செஞ்சிருக்காரு அப்படின்னா அது வேற. அவர் ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. இவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கினவங்க, கட்சியை விட்டு விலகி சென்றவர்கள்ன்ற மாதிரி பதிவு பண்றாங்க. அதை விலகி சென்றா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்டவர்கள் இவர்கள். அதனால திருப்பி அந்த பழைய ரிக்வெஸ்ட்டை திருப்பி வைக்கிறாங்க. பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்யணும் அப்படின்றத அதையும் சொல்றாரு. அதனால அந்த 10 நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னு. அதற்கு அப்புறம் தான் மற்றபடி இது இன்னும் ஒரு 3 நாள் 2-3 நாள் கழிச்சு இது ஒரு அப்படியே கரைஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி எதுவுமே நடவடிக்கை எடுக்காம லூஸ்ல விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த ஒரு பேசு பொருள் இல்லாம போறதுக்கும் இருக்கு. பட் செங்கோட்டையன் சொல்ற ஒரு கருத்து அதிமுக தொண்டர்களை குஷிப்படுத்தும். அதாவது தொண்டர்களுக்கு எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு கருத்து மேலோங்கியதான் இருக்கு. ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியுன்றது தொண்டர்களோட பார்வையாவும் இருக்கு. அதனால இது அந்த ஒரு 10 நாள் கெடு கழிச்சுதான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். நன்றி சார், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.